நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பயப்படாத. இஸ்ரவேல் ஜனங்க வெறும் கையோடு தான் புறப்பட்டாங்க. யாக்கோபு கோலும் கையுமா தான் புறப்பட்டான். ஒன்றும் கிடையாது. யோர்தானை கடந்தான். யோர்தானை கடக்கணும். அதை பார்த்து பயந்து பின்வாங்கிடாத. யோர்தானை பார்த்து பின்வாங்கிடாத. யோர்தானில் உடன்படிக்கை பெட்டி சுமந்தவங்க போய் அந்த தண்ணியில் கால் வச்சாங்களாம் பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்கள் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு அங்கே யாருங்க தூங்குறது? எனக்கு வேற சந்தேகமாகி போகுது. என்னன்னா, நான் தூங்குறதுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா என்னான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை ஏன் தப்பா இல்லை அவங்க தப்பான்னு நான் கோட்டாரர்களே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பிரசங்கத்தை கேட்டுனுக்கிற ஆள் தூங்குறாருன்னா இது யார் தப்பு? யாருங்க? சரி, ஏன்னா இங்கே உட்காந்து நாங்கள் அவ்வளோ பேரையும் பார்க்குறோம். சில நேரத்தில் வராத ஒருத்தரை விட இப்போ ஏன் நீங்கள் போன வாரம் வரலன்னு இங்கே தான் நின்று பார்க்குறோம். அதனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுது வெறும் கையோடு தான் போனவன் யோர்தானை கடந்தான்.